ஐயா இடைக்காட்டூர் ராஜு அவர்கள் மிக அழகாக தங்களுடைய கேள்வி வைத்தார்கள். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய நிலைமை என்ன, எந்த நிலையில் அவர்களை வைத்திருக்கிறது என்பதை முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம் காட்டுமிராண்டி காலம் என்று சொல்வார்கள், அறியாமை காலம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மாதிரியான எந்த விழிப்புணர்வும் இல்லாத ஒரு காலம் தான் நபிகள் நாயகத்தினுடைய காலம். 1400 வருஷம் தான் நீங்க பாத்துக்கிறீங்க எப்படி இருக்கும். அந்த காலத்துல நம்ம நாட்டில எல்லாம் உலகத்தில எல்லாம் என்ன நிலைமை இருந்தது என்று சொன்னால், பெண்களுக்கு ஆன்மா இருக்கிறதா என்று பட்டிமன்றம் நடந்த காலம். பெண்கள் ஆடு மாடுகள் லெவல்ல தான் வைக்கணுமே தவிர அவங்களுக்கு மற்ற மனிதர்களுக்கு மாதிரி ஆன்மாக்கள் உண்டா, ஆண்களை போல ஆன்மா அவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்றெல்லாம் விவாதம் நடந்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் தான் நபிகள் நாயகம் பிறக்கிறாங்க. பெண்கள் தங்கள் பெயர்ல சொத்து வைத்துக் கொள்ளக்கூடாது, தங்கள் பெயர்ல சொத்து வாங்கக்கூடாது, அவங்க திருமணத்திற்கு முன்னாடி வரைக்கும் தகப்பனை சார்ந்தே இருக்க வேண்டும், திருமணம் முடிந்த பிறகு கணவனை சார்ந்தே தான் இருக்க வேண்டும், அவங்க கணவனை இழந்து விட்டார்களே ஆனால் மறுமணம் செய்யக்கூடாது, முடியுமானால் அவர்களை உயிரோடு கொளுத்திவிட்டு அவங்கள உடன்கட்டை என்ற பெயர்ல கொன்றுவிட வேண்டும், இல்லையானால் மொட்டை அடித்து வாசல்ல கூழாங்கல்லை பரப்பி அதுலதான் அவர்களை படுக்க போட வேண்டும், இல்லை என்றால் அவர்களுக்கு உணர்வு வேற மாதிரி உணர்வு வந்துவிடும். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் தான் நபிகள் நாயகம் அவர்கள் பிறக்கிறார்கள். அவங்க அந்த காலத்துல நீங்க யோசிச்சு பார்க்கணும், அந்த காலத்துல இப்ப நபிகள் நாயகம் சொன்ன சீர்திருத்தத்தை சொல்லவே இயலாது. பெரியார்லாம் சொன்னார்னு சொன்னா எழுத படிக்க தெரிந்த காலம், விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த காலம், அறிவு உள்ள காலம், பத்திரிகை உள்ள காலம், நாடாளுமன்றம் சட்டமன்றம் இருக்கிற காலம், விமர்சிக்கிற ஒரு காலம். இந்த காலத்துல சீர்திருத்தம் சொல்வது என்பது ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லை, சொல்லிடலாம். ஆனால் நபிகள் நாயகம் காலத்தில் அவருக்கு முந்தியும் ஒருத்தர் சொன்னது இல்லை. அவர் தான் முதல்ல பார்க்கிறார், இந்த பெண்கள் போக பொருளா என்று அதை எதிர்த்து கடுமையாக குரல் கொடுத்தது யாரு? நபிகள் நாயகம். எந்த அளவு குரல் கொடுக்கிறாங்க? பெண்கள் சொத்துல உரிமை இல்லை என்றார்கள், சொத்தில் உரிமை பெண்களுக்கு இருக்குன்னு சொல்லி உலகத்திலேயே முதலாக சொன்னவர் நபிகள் நாயகம். சொன்னதை செஞ்சு காட்டிய ஒரு நபிகள் நாயகம். ஆட்சி இருந்த காரணத்தினால் பெண்களுக்கு சொத்துல உரிமையை பெற்று தந்தவர் நபிகள் நாயகம். எப்படி எல்லாம் உரிமை? கணவன் சொத்தில் மனைவிக்கு உரிமை, தகப்பன் சொத்திலே மகளுக்கு உரிமை, அது மாதிரி பிள்ளை சொத்திலே தாய்க்கு உரிமை. இப்படி பெண்ணுடைய பல பரிமாணங்கள் இருக்கிறது. தாய் என்றும் மகள் என்றும் மனைவி என்றும் இந்த எல்லா பரிமாணங்களுக்கும் சொத்துல உரிமை இருக்கிறது என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம். ஆனால் அந்த சட்டத்தை இன்னைக்கு சில பேர் அது என்ன ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 இது ஒரு புரட்சியா என்று கேட்பார்கள். இஸ்லாத்துல பெண்களுக்கு சொத்துரிமை இருக்குது, ஆனா எப்படி இருக்கு என்று கேட்டா, ஒரு மனிதனுக்கு ஒரு ஆம்பளை புள்ள 1 பொம்பளை புள்ள 1 இருந்தா ஆம்பளைக்கு 2 மடங்கு, பொம்பளை பிள்ளைக்கு 1 மடங்கு. இவனுக்கு 66%, அவனுக்கு 33% என்ற வகையில சொத்துரிமை இருக்கிறது. இதை இப்ப என்ன செய்யறாங்க? சம உரிமை உண்டா என்றெல்லாம் கேட்பார்கள். நபிகள் நாயகம் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு அறிவுபூர்வமானது. சம உரிமை இருக்கவே கூடாது. சொத்துரிமையை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 என்று அன்னைக்கு சொன்னாரு நபிகள் நாயகம். அதுதான் இன்னைக்கு அறிவுபூர்வமானது, இன்னைக்கு ஏற்கத்தக்கது. ஏன் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், ஒருத்தனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை என்ன செய்யறாங்க? இன்னொரு வீட்டுக்கு போயிடுறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தவன இன்னொரு வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த ஆம்பளை பிள்ளை என்ன செய்யறான்? தகப்பனோட இருக்கிறான். தகப்பனுடைய முதுமையில தள்ளாத வயதுல தகப்பனை தாய கவனிக்கிற பொறுப்பெல்லாம் யார் தலையில இருக்குது? மகன் தலையில தான் இருக்குது, மகள் தலையில கிடையாது. மகள் சொத்தை மட்டும் வாங்கிக் கொள்வார்களே தவிர தகப்பனை கவனிக்கிற சுமைய மகன் தான் இன்னைக்கு உலகம் பூரா சுமந்து கொண்டிருக்கிறான். நோய்வாய்ப்பட்டாலோ கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்துறதோ எல்லாமே யாருதான்? ஆம்பளை பிள்ளை தான் செய்து கொண்டிருக்கிறான். யாரு கடைசி காலத்தில் அப்பனை சுமக்குவானோ அவனுக்கு 2ம், யார் சுமக்க மாட்டார்களோ அவர்களுக்கு 1ம் என்பதுதான் நேர்மையானது. சமமாக கொடுத்தீர்களேயானால் பெற்றோர்கள் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பப்பட்டுருவாங்க. ஆம்பளை என்ன செய்வான்? ஏன் தங்கச்சி தானே வாங்கினா, அவ கவனிக்கட்டுமா, நான் ஏன் கவனிக்கணுமா, சமூகத்தை 2 பேர் வாங்கணும் இப்படின்னு சொல்லி தகப்பனை பந்தாடி தாயை பந்தாடி கடைசியில முதியோர் இடத்துல தள்ளிடுவாங்க. அது வரக்கூடாதுங்கிறதுக்காக நபிகள் நாயகம் சொத்துரிமையும் கொடுக்கிறாங்க,
கொடுக்கும் போது கூட பெண்ணுரிமைங்கிற பேர்ல உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் அறிவுபூர்வமாக நாட்டு நடப்பை எல்லாம் பார்த்து ஆண்கள் 2 மடங்கு வாங்கிக்க, ஏன்னா நீ பெற்றோரை சுமக்க வேண்டியவனா இருக்கிறாய், பெண் 1 மடங்கு வாங்கிக்க, அவங்க பெற்றோரை சுமக்க தேவையில்லை, இப்படிங்கிற மாதிரி இப்படி வேறுபாடு இருக்கிறது. அப்ப சொத்துரிமைய இப்ப கருணாநிதி அவர்கள் சென்ற முறை அதுக்கு முந்தின முறையோ முதல்வரா வரும்போதுதான் பெண்களுக்கு சொத்துரிமை சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அப்ப இந்த 20ஆம் நூற்றாண்டுல கொண்டு வர வேண்டிய ஒரு புரட்சிய 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி காட்டுமிராண்டி காலத்தில் கொண்டு வருவது என்று சொன்னால் இஸ்லாத்துக்கு பெண்களை பற்றி எத்தகைய பார்வை அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பெண்களுக்கு மறுமணம் என்பது கிடையவே கிடையாது, உலகத்தில் எங்குமே கிடையாது. நபிகள் நாயகம் அவர்கள் இந்த பெண்கள் மறுமணத்தை சர்வ சாதாரணமாக விதவா விவாகத்தில் நினைஞ்சாங்க, ஊக்குவித்தார்கள், அது ஆர்வம் ஊட்டினார்கள். அவங்களே விதவைய மனம் செய்து நினைஞ்சாங்க, வழிகாட்டவும் செய்தார்கள். அப்ப விதவைகளுக்கு வாழ்க்கை என்பது இப்ப கூட நிறைய பெண்களால் ஜீரணிக்க முடியல. நிறைய சமூக மக்களால் இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டுல கூட அது எப்படி இன்னொருத்தவங்க வாழ்றது என்று நினைக்கக்கூடிய இந்த காலத்திலே பார்க்கிறோம். அன்றைக்கு நபிகள் நாயகம் அவர்கள் பெண்களுக்கு மறுமணம் செய்வதா இருந்தா செய்து கொள்ளலாம். அதே மாதிரி பெண்கள்கிட்ட சம்மதமே கேட்க மாட்டார்கள் திருமணத்திற்கு. தகப்ப யாருக்கு பிடிச்சி கட்டி வைக்கிறாங்கன்னா அதான். இப்படித்தான் இன்னைக்கு கூட சமூகத்தில் இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. நபிகள் நாயகம் அன்னைக்கு என்ன சொல்றாங்க, அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க, நபிகள் நாயகமே என்னுடைய தந்தை எனக்கு பிடிக்காத ஒருத்தருக்கு என்னை திருமணம் செய்து வைத்து விட்டார், நான் என்ன செய்ய? நபிகள் நாயகத்தை கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் என்ன செஞ்சார்கள், அந்த திருமணம் செல்லாது என்று ரத்து செய்தார்கள். அவங்க தான் ஜனாதிபதி, முடிஞ்சு வச்ச செல்லாதுட்டாங்க. ஓ சம்மதம் இல்லாமல் உனக்கு திருமணம் செய்தால் அந்த திருமணம் செல்லாது என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம். அதே மாதிரி பெண்களுடைய எல்லா உரிமைகளையும் அந்த காலத்தில் இதை விட சிறப்பாக யாராலும் மீட்டு தர இயலாது, அப்படி அதிக அக்கறை செலுத்தியவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள். ஆனால் இந்த பெண்கள் விஷயத்தில் இஸ்லாம் மற்ற எல்லாரும் அநீதி இழைத்த நேரத்தில் நியாயம் வழங்கின மார்க்க இஸ்லாம். ஆனா இப்ப நடைமுறை நீங்க பாத்தீங்க என்று சொன்னா இஸ்லாம் தான் பெண்களை ரொம்ப கொடுமைப்படுத்துவது போன்ற ஒரு பிரேமை உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா உண்மையில பார்த்தா உலகத்தில் யாருக்கு முன்னாடி முன்னோடி எல்லாரும் பெரியாரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்க எல்லாம் இந்த பெண்கள் விஷயமாக பேசுவதற்கு கண்டிப்பாக நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை ஒரு தாக்கமாக இருந்தது, ஒரு முன்னோடியாக இருந்தது. அந்த தைரியம் அவர்களிடமிருந்துதான் இவர்களுக்கெல்லாம் கிடைத்தது என்று சொல்லலாம். இவ்வளவு தைரியமா இன்னைக்கு செஞ்சுட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி முதல் ஆளாக நபிகள் நாயகம் நிற்கிறார்கள். நீங்க வேண்டுமானால் நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி யாராவது இதை செஞ்சாலும் காட்டணும், வரலாற்றுல காட்ட இயலாது. நீ யாரை காட்டினாலும் நபிகள் நாயகத்துக்கு பிந்தி செஞ்ச ஆட்களை தான் காட்ட முடியும் பெண்கள் விஷயத்துல. அதே நேரத்தில் அப்ப பெண்களுக்கு இஸ்லாம் அநீதி இழைத்ததுன்னு சொல்றாங்கல்ல, அது 2 விஷயத்தை சொல்லுவாங்க. ஒண்ணு விவாகரத்து, தலாக் ரத்து பண்ணிட்டு போயிடுறாங்க, இதை ஒரு குற்றச்சாட்டாக சொல்வார்கள். இரண்டாவதாக அவங்க அந்த அந்நிய ஆண்களோடு பழகுவது தொடர்பான சில கட்டுப்பாடுகள், இந்த 2ல தான் விமர்சனம் செய்வார்கள்.